இந்த வானதியால தினம் தினம் நம்ம பாண்டி தான் வந்து சித்திரவதை கொடுமைய வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வானதி பாண்டிய விட்டு போனாலும் பெருசா வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல தான். போனா போகட்டும் அப்படின்னு தான் தோணுது. இப்போ பாண்டி வந்துட்டு ஒண்ணு நிலாவ வீட்ட விட்டு வெளியில விரட்டணும். ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நிலா வந்து இங்க இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து ட்ராமா கல்யாணம் தான். சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆனது. அதனால நிலா இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நிலா சொல்றத வீட்ல இருக்கவங்க யாரும் கேட்கக்கூடாது. குறிப்பா பாண்டி வந்து நிலா சொல்றத கேட்கவே கூடாது அப்படின்னு வானதி நினைக்கிறாங்க. இது 2ம் நடந்துச்சுன்னா, இந்த வானதி பேசாம இருப்பாங்க போல இருக்குது. இப்ப எதுக்காக இந்த டார்ச்சர் பண்ற அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தாவ பொண்ணு கேட்டுட்டு அவங்க பீகார்லேருந்து வந்துருவாங்க. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம நடேசன பக்கம் வந்துட்டு உடம்புக்கு சரியில்லாம போயிரும். அதனால நம்ம பாண்டி தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பிபி வந்துட்டு ரொம்ப லோவா இருக்குது. நீங்க வந்து நல்லா சாப்பிடணும், டேப்லெட் சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனால உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு, பாண்டி வந்து நடேசன் அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்து கவனிச்சுக்கிறாரு. அப்பதான் இந்த வானதி வந்துட்டு, "அதான் நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி வந்து எல்லாத்துக்குமே பொறுமையா இருந்தாங்க. ஆனா, உடம்புக்கு சரியில்லாத ஒரு மனுஷனுக்கு இவ என்னத்தையாவது சமைச்சு போட்டு அவங்கள கஷ்டப்படுத்திருவா அப்படின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வானதி, நான் கடையிலேயே வாங்கி குடுத்துர்றேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே, "இல்ல நான் தான் சமைப்பேன். அங்கிளுக்கு உடம்பு வேற சரியில்ல. அப்ப நான் தான் அவங்கள கவனிச்சுக்கிறணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வானதி வந்து என்னத்தையாவது சமைச்சு வந்து கொண்டு கொண்டு வந்து குடுக்க, அது உப்பு, உரப்பு, காரம்ன்னு எதுவுமே இல்லாம இருக்குது. உடனே நம்ம நடேசன பறந்துட்டு, "ஏன்டா இப்படி பண்ற? பேசாம நான் கடையிலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன்டா. இவ சமைச்சத நீங்க தான் சாப்பிடணும்னு" சொல்லிட்டு உடம்புக்கு சரியில்லாம அப்படியே எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, "உன்னால உன் இம்சைய என்னால தாங்கவே முடியல. 3 நாளா நான் தான் இது பொறுமையா இருந்தேன். சரி சமைச்சு குடுக்குறத என்னத்தையோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ அந்த மனுஷனுக்கு உடம்புக்கு சரியில்ல. அதான் நீ சமைக்கிறது சுத்தமா செட் ஆகலன்னு தெரியுதுல்ல. உனக்கே சமைக்க தெரியலன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அவருக்கு வேற உடம்புக்கு சரியில்ல. நான் போய் அவருக்கு ஃபர்ஸ்ட்டு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி குடுக்குறேன்னு" சொல்லவும், இந்த வானதி வந்து கோவிச்சுட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து இவங்கலாம் வந்துடுறாங்க. வரவுமேனு நிலா வந்து நடேசன் கிட்ட கேட்குறாங்க, "என்ன அங்கிள் உடம்புக்கு சரியில்லையாம்ல, பாண்டி சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாம்மா, திடீர்னு தலை சுத்தல் மாரி வந்துருச்சு. அடிக்கடி வரும். இப்ப வெயில் வேற அதிகமா இருக்கிறதுனால எனக்கு பயங்கரமா தலை சுத்திருச்சும்மா. ஒரு மாதிரியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாண்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி குடுத்தாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னால இதெல்லாம் போடவே மாட்டேன். இதெல்லாம் என் உடம்புக்கு தேவையே இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "எல்லாமே ஒரு வயசு வரைக்கும் தான் அங்கிள். அதுக்கப்புறமா நமக்கு இதெல்லாம் வர்றது சாதாரணம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேப்லெட்ஸு, ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரியா போயிரும். நீங்க கண்டிப்பா ட்ரிங்க்ஸ் பண்றத விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. உடனே "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆ கா கடையில வந்து பாண்டி வாங்கி குடுத்தாம்மா, சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ பல்லவன் அந்த நேரம் வந்துர்றாங்க. "நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்களா? எப்படா நீங்க வருவீங்கன்னு இருந்துச்சுனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா பல்லவா! பார்க்காம கஷ்டமா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, "ஏண்ணே நீ வேற, அந்த வானதி வேற வந்து உசுர வாங்கிருச்சுண்ணே. தினமும் சமைச்சு போடுறேன்ற பேர்ல என்னைய அவ்வளோதானே. இன்னும் 1 வாரம் ஆயிருந்துச்சு நீங்க வர்றதுக்கு, நான் கண்டிப்பா உயிரோட இருந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரன் இருந்துட்டு, "என்னாச்சுடா பாண்டி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாடே, அவ வேற நீங்க வேற ஊர்ல இல்ல. உங்க 2 பேரையும் நான் தான் பார்த்துக்கிருவேன். இது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு வந்து சமைச்சு குடுத்தானே. அவ சமைக்கிறது எதுவுமே வாயில வைக்கிற மாதிரியே இல்ல. வேற வழியே இல்லாம தான் இருந்தோம். இல்லன்னா தேவையில்லாம சண்டை வரும்ல" அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "அதுக்கு என்ன பண்றது? நீங்க வானதிக்கு சேர்த்து நீங்களே சமைச்சிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வேற அண்ணன உள்ள கிச்சன் பக்கம் கூட விட மாட்டேன்ருச்சு. பெரிய டார்ச்சலா இருந்துச்சு. "எப்படா நீங்க வருவீங்கன்னு ஆயிருச்சு எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு, "சரிண்ணே அதெல்லாம் விடு. இப்ப எப்படிண்ணே என்னாச்சுண்ணே? நடந்ததெல்லாம் நீங்க ஃபோன்ல சொன்னீங்க. அப்புறம் எல்லாம் நேர்ல வந்து சொல்லிக்கிறேன்னு சொன்னீங்க. அதான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்குறாங்க. நடேசன் அப்பாவும் அதத்தான் கேட்குறாங்க. "ஏன்டா அந்த பீகார்ல இருக்கிறவங்கலாம் மொரட்டு மனுசங்கடா அவிங்கலாம். அவிங்கலாம் ஒண்ணும் சொல்லலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்னதுமேனே நடேசன் அப்பா இருந்துட்டு, "என்னடா எப்புட்றா நீங்க ரூ. 25,00,000 பணத்தையும்
30 சவர நகை எப்புட்றா நம்மளால சேர்க்க முடியும்? எப்படி நீ போடுவ? எப்படி நீ மேஸ்திரி வேலை பார்த்து உனக்கு வர்ற 10, 100ன்ற சம்பளத்த வச்சு நீ எப்படி சம்பாரிப்பியா? ஏன்டா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனப்பா வந்து கேட்குறாங்க. "பொண்ணுங்க பிடிச்சிருக்கு நாங்க தூக்கிட்டு போறோன்னு இங்க எப்படி அவங்க நம்ம வீட்ல நம்ம ஊர்ல வந்து பொண்ண தூக்கிட்டு போனாங்களோ, அதே மாரி கூட்டிட்டு வர்றத விட்டுட்டு இப்படி போய் பேசிட்டு வந்திருக்கீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "ஆமா, இங்கேயே துப்பாக்கி முன்னாடி வந்து பேசிட்டு போனாங்க. எங்க? நீங்க அப்ப தடுத்துருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து பதில் சொல்றாரு. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "ஏன்டா இப்படி எப்படிடா நம்மளால சம்பாரிச்சு போட முடியும்? ஒருவேளை அவங்க 6 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளால சமாளிக்க முடியல அப்படின்னா என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, "அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. இப்போதைக்கு 6 மாசம் நமக்கு டைம் இருக்குது. அதுவரைக்கும் நம்ம சேரனனும், சந்தாவும் அங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல. அதுவரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டோம். நாங்க சொன்னது சொன்னது தான்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேள உங்க மாமாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அவங்க நமக்கு 6 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சந்தாவுக்கு வந்துட்டு எவ்வளோ நகை சேர்க்க முடியுமோ சேர்த்து குடுத்துருவோம். அதான் இத்தன பேர் இருக்கோம்ல. அண்ணனோட வாழ்க்கைக்காக இது கூட நம்ம செய்ய மாட்டோமாடா? அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்மளால எவ்வளோ முடியுமோ அது செய்வோம். இந்த வீட்டையே விக்க வேண்டிய நிலைமை வந்தால் கூட வித்து குடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நடேசன பறந்துட்டு, "டேய் இந்த வீட யாருடா வாங்குவா பழைய காலத்து வீட? 5 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாத வீட்ட போய் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "சரி இப்போதைக்கு டென்ஷன் இல்லைல. அண்ணனும் நம்ம சந்தாவ வந்து பார்த்துட்டாங்க. சேரண்ணனும் சந்தாவும் நிம்மதியா இருந்தா அதுவே நமக்கு போதும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் அவங்களோட கல்யாணத்த வந்து நம்ம பண்ணி வைக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அந்த நேரம் வானதி வந்துடுறாங்க. வந்துட்டு பாண்டி கிட்ட பேசாம, "என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? நீங்க போனது எல்லாமே போயிட்டு வந்த காரியம் எல்லாமே நல்லபடியா சக்சஸ் ஆயிருச்சா? நான் சந்தா வந்திருப்பாங்கன்னு சொல்லி தான் பார்க்கலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம நிலா இருந்துகிட்டு, "இல்ல சந்தா வரல. ஆனா இப்போதைக்கு பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "என்னது இன்னும் 6 மாசம் ஆகுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்குறாங்க. "ஆமா, இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சந்தாவுக்கு ரூ. 25,00,000 பணமும், சந்தாவோட பேர்ல ரூ. 25,00,000 பணமும், 30 சவரன் நகையும் குடுத்தா தான் சந்தாவ கல்யாணம் பண்ணி தருவாங்களாம். அப்பனா தான் சம்மதிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்றது? ஏன் உங்களால உங்களோட சேரண்ண கல்யாணத்த இங்க வச்சே நம்மளால நடத்த முடியல. இதுல அங்க வேற போயி அவ்ளோ பணத்த குடுத்து சந்தாவ கூட்டிட்டு வரணுமா? அப்படி ஒண்ணும் கூட்டிட்டு வரணும் அவசியமே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் வானதி. இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காத. அண்ணன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் நியாயத்த தானே பேசுறேன். அதுக்கு எதுக்கு 6 மாசம் டயம்? கண்டிப்பா நம்மளால உங்க வீட்ல இருக்கவங்க யாராலயும் சம்பாரிக்க முடியாதுன்னு தெரியும். நீயே மெக்கானிக் கடை வச்சிருக்க. ஒரு நாளைக்கு 5 வண்டி, 6 வண்டின்னு ஓட்டிட்டுருப்ப. நீ சம்பாரிக்கிறது நம்ம கல்யாணத்துக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இங்க சோழ அண்ணன் தான். சோழ அண்ணன் சம்பாரிக்கிறது கார் ஓட்டி ஒரு நாளைக்கு என்ன 1,00,000 சம்பாரிச்சிட போகுது? கண்டிப்பா முடியாது. உங்க பெரிய அண்ணன் சேரண்ணன் மேஸ்திரி. அவருக்கோ 5ஓ 10ஓ தான் வரும். நீங்க சம்பாரிக்கிறது, நீங்க செலவு பண்றதுக்கே சரியா போயிருது. இதில எப்படி நீங்க போய் 6 மாசத்துக்குள்ள சந்தாவுக்கு ரூ. 25,00,000 குடுப்பீங்க? அதனால தான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு வானதிய அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. "ஏன்டி உன் வாய வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? உன்னால பெரிய டார்ச்சலா தான் இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாண்டி சொல்ற? நான் நமக்காக பேசிட்டு இருக்கிறேன். நீ எல்லாம் எதுவும் சம்பாரிச்சு அவங்களுக்கு குடுத்துறாத. நமக்கு தேவைப்படும்." அப்படின்னு சொல்லும்போது, "உன்னைய கல்யாணம் பண்றதே டவுட்டு தான்டி. இந்த அளவுக்கு எங்க குடும்பத்த இப்பயே பிரிக்கன்னு நினைக்கிற? உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணா நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்." அப்படின்னு சொன்னதுனால தான் வானதி வந்து கோவப்படுறாங்க.